வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பற்றி ஒரு பொண்ணு ரொம்ப கிழிச்சிருக்கா. அவளுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாருமே ஜட்ஜிங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தப்போ ரைட்டோ அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இடம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு வீடியோ அப்லோட் பாருங்க. நீங்களும் மனுஷங்களை தான், கடவுள் இல்லை. நீ ஆர்டர் கொடுத்தா நாங்கள் கேட்கணுமா அப்படின்னா, கேட்காதம்மா. நாளைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சாங்கன்னா அப்போ ஜெயிலுக்குள்ள வைக்க சொல்றதும் ஜட்ஜ் தான். உன்னை விட ஜெயில இருந்து வெளில கொண்டு வரதுக்கும் ஜட்ஜோட சிக்னேச்சர் வேணும். ஒரு ஜட்ஜ, அது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ். ஆக்சுவலி ஜட்ஜ் எல்லாருமே ஜட்ஜ் இல்லைங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் பேர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் கோர்ட்டுங்களா, ட்ரையல் கோர்ட்டுங்களா இருக்குல்ல, கீழ் நீதிமன்றங்கள், அவங்கெல்லாம் ஜட்ஜு. அதாவது மெஜிஸ்ட்ரேட்டு ஃபர்ஸ்ட், கீழ் கோர்ட்டு, சப் கோர்ட்டுக்கலாம் மெஜிஸ்ட்ரேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ட்ரையல் கோர்ட்டு, ஜேஎம்எஃப்சி, இந்த ஜட்ஜுங்களாம் ஜட்ஜிங்க. சரிங்களா? ஹைகோர்ட்ல இருக்கவங்க ஜட்ஜோட ஜஸ்டிஸ். அப்புறம் ஒரு கோர்ட்டோட தலைமை நீதிபதி பேர் சீஃப் ஜஸ்டிஸ், அந்த கோர்ட்டோட தலைமை நீதிபதி. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஜட்ஜிங்களுக்கு பேரும் ஜஸ்டிஸ் தான். ஜட்ஜி கீழ்கோர்ட்டுங்க, ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸா நாய்க்கு கஷ்டம் கடிச்சுன்னா, இந்த நாய் இருக்கட்டும் அப்படின்னு சப்போர்ட் பண்றவங்க, இந்த மாதிரி ராபிஸ் வந்தீங்கன்னா, நான் ஒரு போட்டோ அப்லோட் பண்றேன். தமிழ்நாடு நம்பர் 1 கடிச்சு ராபிஸ் நோய் பரவல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்கறவங்க, ஆக்சுவலி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், நிறைய மீம்ஸ் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாய்ங்க பாவம், அவங்கள ஏன் ரோட்ல இருந்தா என்ன, அது என்ன உங்களை பண்ணுது, பாசங்காட்டி ஒரு பிஸ்கெட் போட்டீங்கன்னா விட்டுரு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ரோட்டுக்கு போகும்போதும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்னா ஒவ்வொருத்தங்க பின்னாடியும் ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு போக முடியுமா? எல்லா நாய்களும் கடிக்கிறது இல்லை. எந்த நாய் கடிக்குன்னு டேகாக போட்டிருக்கோம். நான் ஜுவல்லர்ஸ்ல ஆட் கொடுக்குற மாதிரி டேகா போட்டிருப்பாங்க. டேகா போட்டிருக்க நாய்ங்க. என்ன சொல்றேன்னா, நாய்ங்க ஆக்சுவலி அவங்க சாவடிக்க சொல்ல, ஷெல்டர் கொடுத்து ஒரு இடத்துல நீங்க பராமரிங்க அப்படின்னு இருக்காங்க. தப்பா? ஜிபி முத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பையனை கடிச்சிச்சு, புறடிச்சு, இந்த கேட்காங்க தெரியுமா, நாய்க்கு பாவம் விட்டுருங்க அப்படின்னு. அவங்க வீட்டுல தான் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டு தாங்க. இந்த மாதிரி நாய்களை பார்த்து பாவம் அப்படின்னு சொல்றவங்க, உங்க வீட்டுல எத்தனை நாய் கொடு, ஒரு நாய் இல்லை, எத்தனை நாயை வளர்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு 2 நாய், ஒரு நாய் விட்டுருங்க, 2 திருநாயை வளர்த்தீங்கன்னா மொத்த திருநாய் வீட்டை ஏறும். அப்ப கடிக்காது, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஜட்ஜி போன தப்பு தான், நீங்க சொல்ற பிரகாரம். அவங்க ஆக்சுவலி ஷெல்டர் பண்ணிக்கோங்க, அப்படி கவர்மெண்ட் சொல்லிருக்காது. யாரு சப்போர்ட்டுக்கு வராங்களோ அவங்க வீட்டுல கொண்டு போய் 4 நாய் விட்டுருங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கணும். ஆக்சுவலி இதுதான் வரணும். நெக்ஸ்ட், இந்த பொண்ணு ஜஸ்டிஸை பத்தி ரொம்ப தரைக்குறா சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸா, நீ என்ன கடவுளா, நீ வச்ச சட்டமா, நீ சொன்னா கேட்டனுவா, நீ மனுஷன் தானே அப்படின்னு. ஆமாங்க, மனுஷன் தாங்க. அதுக்கு தான் ஜட்ஜின்னா ஆக்சுவலி சொல்றாங்க, 2 பேர் சொல்றது கேட்டுதான் நீங்க முடிவு பண்ணும். நீயா முடிவு எடுத்துட்டு நீ பெரிய கடவுள் அப்படின்றாங்க. என்ன டைம் சரி அந்த பொண்ணுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. உள்ள போறதுக்கு டைம் வந்துருச்சு. ஜெயிலுக்குள்ள ஆயுசு முழுக்க உள்ளதா இருக்கும். ஆக்சுவலி அது குற்றம் தாங்க, ரொம்ப குற்றம். சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரொம்ப தரைக்கூட பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மேல தவிர எந்த ஜட்ஜ் மேலேயும் விமர்சனம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குவோம். அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சரி தப்புன்னு சொல்லாமே தவிர, இல்ல சரியா இன்னும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். விமர்சனங்கள் தவிர்க்கப்படணும். விமர்சனங்கள் பண்ணீங்கன்னா உங்க மேல சட்டங்கள் பாயும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன், போட்டோ அப்லோட் பண்றேன், பாருங்க. இந்த நாய்கள் பிரச்சனை இப்போ பூகம்பமாக வெடிக்குது. தெரு நாய்களை தெரு அவங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பெற்றவங்களும் இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகி ரெக்கவர் ஆகும்போது பசங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமோ, நம்ம துரத்தக்கூட முடியாது, ஓடக்கூட முடியாது, நிற்கவே முடியல. அந்த மாதிரி டயத்துல ஒவ்வொரு வீட்லையும் சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க இருக்கும்போது தெருநாய்ங்க குழந்தைங்களா கடிக்கும். கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தாங்கன்னா ஒரு கட்டையோ கல்லை எடுக்கிறதுக்கு தோணும் போது ஓடிடும். ஆனா பசங்க பயந்து ஓடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா தெருநாய் விஷயம் பூகம்பம் மாதிரி கிளம்புது. இப்போ சென்னையில கூட நினைக்கிறேன், ஒரு சில தமிழ்நாட்டில் ஒரு சில ஊர்ல கொடி பிடிச்சி கிளம்பிடுறாங்க. நாயை பிடிக்காதீங்க, பாவங்கள், வாயிலா ஜீவன்னா
அந்த மாதிரி சொல்றவங்க வீட்டுல எல்லாம் ஒரு 10 நாயை வச்சுக்கோங்க. வெறும் ஒரு நாய் வச்சுக்கோங்க. அது எவ்வளவு அமைதியா இருக்குன்னு பாருங்க. ஒரு பொண்ணு சொல்ற வீடியோல ஒரு பிஸ்கட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் கூட அது கடிக்க வராது அப்படின்னா ஒரு நாய்க்கு ஓகேங்க. ஒவ்வொரு தெருல ஒவ்வொரு நாய்க்கு போட்டீங்கன்னா அதுக்காகவே நீங்க மாசம் ஃபுல்லா சம்பாதிச்சாலும் அது தேராது. உங்களுக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு நாய் பெருகி போச்சு. ஏன்னா கடுத்ததை மட்டும் தான் பண்ணிட்டு அது ஒழுங்கா பண்றது இல்லை நிறைய ஊர்ல. அதுக்காக சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் இப்ப கொடுத்த ஜட்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு யாரு இந்த மாதிரி சொல்றீங்களோ இந்த அவங்க இந்த கடிச்சு ராவி செஞ்சுல அவங்களாம் பாக்குறீங்களா, செலவு ஏத்துக்கிறீங்களா, காரணம் நீங்களா, காரணமா நீங்க இருக்கீங்களா இந்த பாவம் சொல்றவங்கள. அப்போ வாயிலா ஜீவன் சொல்றீங்களா, அப்ப நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க. இந்த நாய் கடிக்காது. நீங்க எவ்வளவு நாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க நாய்களை ஒரு 2-3 நாய்களை பொறுப்பு எடுத்துக்கோங்க. கடிக்காது. கடிச்சிச்சுன்னா மொத்த செலவு நான் எடுத்துக்க பொறுப்பு எடுத்துக்கோங்க. நாய் கடிக்காதுன்னு உத்தரவு கொடுங்க. நீங்க சொல்றதான் ஒத்துக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ அப்லோட் பண்றேன், வீடியோ அப்லோட் பண்றேன், பாருங்க. தமிழ்நாடு ஆல் இந்தியாவில் நம்பர் 1 இருக்கு இந்த கடிக்கிறதுலையும் சரி, இந்த கடிச்சதுனால ராபிஸ் பரவல நோய் பரவுறதும் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா பூகம் மாதிரி கிளம்பிருச்சு. அதனால யாருமே ஜஸ்டிஸ் இந்த கொடுத்த ஜட்ஜா உங்க வீட்டுல குழந்தைங்கன்னு தான் தெரியும். இத பாருங்க. அது ஆக்சுவலி நடைமுறைக்கு என்ன இருக்குன்னு வந்தாலும் தெரியும். அவங்க கொல்லுங்கன்னு சொல்ல, ஏற்று போய் கரெக்டா பராமரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் கொல்லுங்கன்னு சொல்ல. அவங்களுக்கு தெரியும் உயிர்னு. அதனால யாருமே ஒரு ஜட்ஜிங்கள எந்த ஜட்ஜிங்களும் சரி விமர்சனம் பண்ணாதீங்க. அது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை தப்பு சரின்னு சொல்லலாம். ஆனா விமர்சனம் அதையும் பண்ணக்கூடாது. ஜட்ஜிங் பண்ணக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. அது சரியா இருந்திருக்கும், இவரே அப்படி கொடுத்தா விமர்சனம் சரி தப்புன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அது உங்க ஒப்பீனியன் சொல்றது வேற, அத விமர்சனம்ன்றது சரியா இருந்திருக்கணும், இவர் ஏன் கொடுத்தாருன்றது விமர்சனம், இவர் ஏன் கொடுத்தாருன்றது அது விமர்சனம். சரிதான் தப்பு தான் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயமும் ரொம்ப பர்சனல் எடுத்துட்டு ஒருத்தங்க ரிவெஞ்ச் எடுத்து பேசாதீங்க. அது ஜட்ஜிங்கெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. அப்புறம் இதுக்கு மேல மரியாதை கிடையாது. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. நான்லாம் பயப்படணும்லாம் அவசியம் கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? நீங்க என்ன கடவுளா? நீங்க உங்களுக்கு எல்லாம் பயந்து சாகிறதுக்கு? நானு நீங்களும் சாதாரண மனுஷ பிரிவு தானே. என்ன உங்க போஸ்டிங்லாம் ஒண்ணு நீங்களே உருவாக்கிக்கிட்டது. உங்க போஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு பிறக்கும் போதே நீ இந்த போஸ்டிங்ல நீ பிறப்ப, நீ இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் சொல்லல. நீங்க எல்லாம் போஸ்டிங் வாங்கிருக்கிறது எங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றதெல்லாம் நீங்க தட்டி கேட்கறதுக்கு. ஜட்ஜுன்ற இடத்துல உங்களை ஏன் உட்கார வச்சிருக்காங்கன்னா 2 தரப்பு நியாயத்தை நீங்க விசாரிக்கணும். யாரோ ஒரு 6 அறிவு ஒரு இருக்கிற ஒரு ஹியூமன் இப்ப என்ன போட்டு ஒரு தெருநாயெல்லாம் கடிச்சுச்சுன்றதுக்காக நான் அந்த நாயை கொல்ல சொல்ல முடியுமா? நான் கொல்லணுமா அந்த நாயை? இதே என்ன ஒரு மனுஷன் என்ன அடிச்சுட்டு போயிட்டான், எவனோ ரவுடி பையன் செயின் அறுத்துட்டு போயிட்டான், அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒன்னும் பண்ண மாட்டீங்க. நாயின்றதுனால நீங்க என்னனாலும் பண்ணலாம். நீங்க நான் டாக்ஸ்காகலாம் நான் பேசலைங்க. 5 அறிவு ஜீவன்றதுனால நான் பேசல. நீங்களே முதல்ல சரி கிடையாது. உங்களுக்கு புத்தி இல்லாம நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு முதல்ல பாருங்க. நீங்க உங்களுக்கே தெரியல நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தப்புன்ட்டு. ஏதோ டைம் பாஸுக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப இதுதான் முக்கியமா நாட்டுல? நாயை பிடிச்சி ஷெல்டர்ல வச்சு அடைக்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல? சரி ரைட்டு. ரொம்ப முக்கியம். எல்லாம் கேட்டுக்கோங்க ஜனங்களை, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்ப நாய் தான் இப்ப பிரச்சனையா. நம்ம தானே ஓட்டெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. நல்லா தான் இருக்கா நாடு? ஓகே சூப்பர். நாடு நல்லா இருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்குது இல்ல நம்மளுக்கு? ஓ ஓகே. அப்போ நாய் தான் பிரச்சனை. ஓ காக்கா குருவியும் பிரச்சனை. சரிங்க, இதுக்கு மேல என்னங்க சொல்றது? ரைட்டு, நான் எதுவும் பேச விரும்பல. கேவலமா இருக்கு, ரொம்ப படு கேவலமா இருக்கு. எனக்கு வேணாம்.